வணக்கம் நேர்களே. இந்த வாரம் தமிழ்நாடு அரசால் தாக்கல் செய்யப்பட்ட 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பத்தி தான் பார்க்க இருக்கோம். அனைத்து சமூகத்தினருக்குமான ஒரு நிதிநிலை அறிக்கையா 7 முக்கிய அம்சங்களை முன் வச்சு இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம நிதிநிலை அறிக்கை அப்படின்றது நிதியை மட்டுமே மையமா வச்சு தயாரிக்கப்பட்டது கிடையாது, நீதியை முன் வச்சு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாரு. அதுக்கு முன்னதாக எடுத்த முன்னெடுப்புகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 2024 ஆண்டுக்கான முதல் கூட்டம் பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் உரையோடு தொடங்கியது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் 2024-25 ஆண்டுக்கான 419 பக்க நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற வாசகம் அடங்கிய நிதிநிலைக்கான முத்திரை சின்னத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. இந்த சின்னம் நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முழங்கும் முத்திரை சின்னம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த முத்திரை சின்னம் வெளியிடப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டது. அதில் தமிழ்நாடு உயர்கல்வியில் முன்னணி மாநிலம், மருத்துவத்துறையில் முன்னணி மாநிலம், இந்திய பொருளாதாரத்தில் உயர்ந்துள்ள முன்னணி மாநிலம், வேளாண்மையில் முன்னணி மாநிலம், விளையாட்டுத் துறையில் இளைஞர் தம் ஆற்றல் நிறைந்துள்ளதில் முன்னணி மாநிலம் என எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு எத்திசையிலும் புகழ் பதித்து திகழ்கின்றது. ஏடும் நாடும் இதர மாநிலங்களும் இதற்கு சான்று பதிக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கை தடைகளை தாண்டி எனும் தலைப்பில் பேரவையில் பெருமிதத்துடன் அளிக்கப்படுவதை குறிக்கும் சின்னமாக இந்த முத்திரை சின்னம் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே எனும் பழமொழிக்கேற்ப வரும் ஆண்டின் நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முன்னே முடங்கிடும் முத்து சின்னமாக இது விளங்கிடும் என்பது திண்ணம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஒரு முக்கிய அம்சமாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட முந்தைய நாளில் 7 முக்கிய அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்ற அறிவிப்பும் வெளியானது. அந்த வகையில் சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் ஆகிய அம்சங்களில் மாபெரும் 7 தமிழ் கனவுகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. வெளியிடப்பட்ட முத்திரை சின்னம், இந்த 7 அம்சங்கள் போன்றவை நிதிநிலை அறிக்கையின் மீதான எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் மேலும் அதிகரித்தது. எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அத்துணை எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வகையில் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை முதல் முறையாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக 4வது முறையாக வேளாண் நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 20ஆம் தேதி வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாக பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு பல்வேறு விதமான விவசாய மக்களிடம் கருத்துக்கள் கேட்டு பிறகு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. சரி, தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையோட முக்கிய அம்சம் என்ன? அதே மாதிரி வேளாண் நிதிநிலை அறிக்கையில என்னெல்லாம் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு? இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? எத்தனை பேர் பயனடைய போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். இந்த திட்டம் 3500 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு வீடும் 3.5 லட்சம் மதிப்பில் கட்டித்தரப்படும். 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டி குடிசைகளே இல்லாத மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து கல்லூரி செல்லும் மகளிர்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இந்த திட்டம் துவங்கப்பட்ட போது அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பின் மூலம் சிறுபான்மையின மாணவர்களும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுவர். இத்திட்டத்தை செயல்படுத்த 370 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் 3 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் எனும் மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டில் அறிமுகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவர்களது கல்வியை மெருகேற்றிட உதவும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இப்புதிய திட்டத்தின் மூலம் சுமார் 3 லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவர். இத்திட்டத்திற்காக 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக பகுதிகளில் உள்ள அரசு
உதவி பெறும் பள்ளிகளில் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கும் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். இத்திட்டத்திற்கு ரூபாய் 600 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம், கோயம்பேட்டிலிருந்து ஆவடி, பூவிருந்தவள்ளியிலிருந்து பரந்தூருக்கு மெட்ரோ ரயில் விரிவாக்கம் செய்யப்படும். இதற்காக 12,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 5 லட்சம் ஏழைகளை வறுமையிலிருந்து விடுவிக்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் அடுத்து வரும் 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் 5 லட்சம் ஏழை குடும்பத்தினருக்கு அரசின் உதவிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கி விரைவில் அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திட அரசு உறுதியாக உள்ளது. உயர்கல்வி தொடர விரும்பும் 3ஆம் பாலினத்தவரின் அரசு ஏற்கும் கல்வி கட்டண செலவுக்கு 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கையில் மகளிர் மேம்பாட்டுக்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,720 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பூவிருந்தவள்ளி அருகே அரசு தனியார் பங்களிப்புடன் புதிய நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களில் 4,448 கிலோமீட்டர் சாலைகளை சீரமைக்க ரூபாய் 2,500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவை, மதுரையில் 26 கோடியில் 3 புதிய தோழி மகளிர் தங்கும் விடுதிகள் கட்டப்படும். இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு 100 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கோவையில் ரூபாய் 1000 கோடியில் 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்வயர்மெண்ட் போர்டு, வங்கி தேர்வுகளுக்கு பயிற்சி பெறும் வசதியாக 6 மாத உறைவிட பயிற்சி பள்ளி சென்னை, மதுரை, கோவை போன்ற இடங்களில் அமைக்கப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவர்கள் ரயில்வே துறையிலும் வங்கியிலும் எளிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2000 ஏக்கரில் விண்வெளி மற்றும் உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும். மதுரையில் 345 கோடி மதிப்பீட்டில் 6.4 லட்சம் சதுர அடியிலும், திருச்சியில் 350 கோடி மதிப்பீட்டில் 6.3 லட்சம் சதுர அடியிலும் புதிய டைடல் பார்க் அமைக்கப்படும். நியூ டைடல் பார்க் மூலம் தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் 13,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு 3,000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். சிங்கார சென்னை திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு 1000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற மகத்தான அறிவிப்புகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டார். அதேபோல் வேளாண் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்தார். அந்த வகையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றன. 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். முக்கிய பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களின் பரப்பு விரிவாக்கம் செய்யும் திட்டத்திற்கென 108 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்கும் விதமாக வேளாண் சார்ந்த தொழில் தொடங்குவதற்காக பட்டதாரி ஒருவருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த 1,775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மனித விலங்கு மோதலை தடுக்க 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 2024-25 பயிர்க்கடன் வழங்க 16,500 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் தொடங்கும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு மானியம் அளித்து மேம்படுத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது மட்டுமல்லாமல் இதுபோன்ற எண்ணற்ற மகத்தான திட்டங்கள் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் அவர்களிடம் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து எழுப்பப்பட்ட 4 கேள்விகளையும் அதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசால தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை, அதில் அறிவிக்கப்பட்ட முக்கிய திட்டங்கள் பத்தி உங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு இந்த திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு மக்கள் பயனடைய போகிறார்கள், அதன் மூலம் தமிழ்நாடு அடைய போகும் வளர்ச்சி என்பது எப்படி இருக்கும்? தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது வெறும் வரவு செலவு கணக்குகள் அடங்கிய விவரமாக அமையாமல் சமூக நீதி கொள்கையின் பின்புலத்திலே இருந்து உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான செயல் திட்டங்களின் விளக்க குறிப்பேடாக அமைந்திருந்தது. அகில இந்திய அளவிலே வழிகாட்டக்கூடிய புதிய முன்னெடுப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. மிகுந்த வரவேற்புக்குரிய
ஒரு நிதிநிலை அறிக்கையாக இதை நாங்கள் பார்க்கிறோம். பெருநகரங்களின் வளர்ச்சியை எல்லா அரசுகளும் எப்பொழுதும் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றன. சென்னை போன்ற நகரங்களுடைய வளர்ச்சி, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்துவது கடந்த காலங்களில் தொடர்பாக நாம் பார்க்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் கடைகோடி மலை கிராமத்தில் இருக்கிற பழங்குடிகளும் அனைத்து விதமான கட்டமைப்பு வசதியும் பெற வேண்டும். பழங்குடிகளுடைய கிராமம் என்று கூட சொல்ல முடியாது, பழங்குடிகளுடைய குடியிருப்பு. ஒரு கிராமம் என்கிற அளவில் கூட அது வளர்ந்து இராத வகையில் இருக்கக்கூடிய சிதறி கிடக்கிற அந்த குடியிருப்புகளில் கூட அடிப்படை வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தொல்குடிகள் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சான்றுக்காக அதை சொல்கிறேன். அந்த அளவிற்கு இந்த தமிழக நிதிநிலை அறிக்கை என்பது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட அறிக்கையாக இருக்கிறது. மிக வரவேற்க தகுந்த அறிக்கை. ஒன்றிய அரசோட நிதி பகிர்வு குறைந்துள்ள போதும் வெவ்வேறு முக்கிய திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்து இருக்கு. நிதி பகிர்வு குறைந்துள்ள போது அறிவித்த திட்டங்களை எப்படி தமிழ்நாடு அரசு செயல்படுத்த போகுது? எந்த மாதிரியான சிக்கல்களை தமிழ்நாடு அரசு கையாளக்கூடிய ஒரு நிலை இருக்கு? தமிழக அரசு மிக 2 பெரும் நெருக்கடிகளால் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறது. அகநிலை நெருக்கடி, புறநிலை நெருக்கடி என்று இதை நாம் வகைப்படுத்தலாம். வெளியே இருந்து நம்மை தாக்கிய கொரோனா வைரஸ், வெளியே இருந்து வருகிற நெருக்கடி, வெளியே இருந்து நம் மீது விடுக்கப்பட்ட பேரிடர், பெரும் மழை, இவைகளால் உருவான நெருக்கடி. இதை வெளியே இருந்து நாம் சந்தித்த நெருக்கடிகள். உள்ளுக்குள்ளேயே நம்முடைய சொந்த ஒன்றிய அரசே நம் மீது கடுமையான புறக்கணிப்பை செலுத்தி வருகிறது. தமிழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை வெளிப்படையாக வஞ்சித்து வருகிறது. 150 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் சந்தித்திருக்கிற மிகப்பெரிய பேரிடரின் போது தூத்துக்குடி, தென் மாவட்டங்கள் மிக அதிக மழையால் பாதிக்கப்பட்ட போது உதவி கரம் நீட்டி நாம் கோரிக்கை வைத்தோம். கிஞ்சித்தும் அவர்கள் மனமிறங்கவில்லை. அந்த அளவிற்கு ஒன்றிய அரசு நெருக்கடி. ஆக இத்தகைய 2 விதமான நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளுகிற நிலையில் இருந்து இந்த நிதிநிலை அறிக்கை வந்திருக்கிறது. இந்த 2 விதமான நெருக்கடிகளின் பாதிப்புகள் எளிய மக்களை போய் தாக்கிவிடாமல், ஏற்கனவே நாம் செயல்படுத்தி வருகிற ஏதாவது திட்டங்கள் நின்றுவிடுமோ இந்த நெருக்கடிகளால் என்று எங்களை போன்றவர்கள் அச்சப்படுகிற நிலையில் ஒரு திட்டம் கூட நிறுத்தப்படாத வகையில் அந்த திட்டங்களை மேம்படுத்தி, அந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கி, அது மாத்திரமில்லாமல் அதை போல ஒரு மிக வளமான தருணங்களில் நாம் அமைக்கக்கூடிய திட்டங்களைப் போல புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பெண்களுக்கு, மகளிருக்கு மேல்நிலை படிப்பு முடித்த பிறகு கல்லூரியில் போய் படிக்கிற போது மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிற புதுமை பெண் திட்டம் ஏற்கனவே இருந்தது. ஆனால் இப்பொழுது மாணவர்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு திட்டமாக தமிழ் புதல்வன் என்கிற பெயரில் வெளிவந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கடும் நெருக்கடி சூழ்கிற நிலையில் இவ்வாறு கல்வி என்கிற உடனடியாக நமக்கு பொருளாதார ஆதாயம் இதில் உடனடியாக கிடையாது. கல்வி என்கிற துறை என்பது ஒரு மூலதனத்துறை போல மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் அதனுடைய பலனை எதிர்பார்க்க முடியும். ஆக மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு பலன் தரக்கூடிய ஒரு துறையில் கூட இவ்வளவு பெருநிதி இதில் போய் செலுத்தப்பட்டிருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்திற்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இவையெல்லாம் பார்க்கிற போது மிக கடுமையான நெருக்கடி சூழ்ந்திருக்கிற இந்த தருணத்தில் கூட கொள்கையில் சிறிதும் பிசகாமல் மிக கம்பீரமான நடைபோடுகிற அரசின் வெளிப்பாடு, கொள்கை வெளிப்பாடு இந்த அனைத்து செயல் திட்டங்களிலும் தெரிகிறது. சாத்தான் வேதம் ஓதுவதைப் போல ஒன்றிய அரசு, சமூக நீதி பார்வையற்ற ஒன்றிய அரசு, சமூக நீதி கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிற ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு
பாடம் எடுப்பதை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் தமிழக அரசு அனைவரையும் உள்ளடக்கிய அரசாக அமைந்து வருகிறது. எனது அரசு என்கிற பரிமாணத்தில் சுருங்கிவிடாமல் நமது அரசு என்று இது மலர்ச்சி பெற வேண்டும் என்கிற வழிகாட்டுதலோடு நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே வெறும் வணிக நோக்கத்திற்கான ஒரு செயல்பாடாக நம்முடைய செயல்பாடுகள் அமைந்துவிட முடியாது. அனைத்து விதமான மக்களையும் அரவணைக்கக்கூடிய செயல் திட்டமாக நம்முடைய பொருளாதார திட்டம் அமைந்திருக்க வேண்டும். அதை உள்வாங்கித்தான் உடனடி வளர்ச்சியை தரக்கூடிய பல்வேறு விதமான தொழில் முனைவோரை ஊக்குவிக்கக்கூடிய தொழில்துறையில் வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிற அதே சமயத்தில் எதிர்கால தலைமுறைக்கு தேவையான திட்டங்களும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய நலன்கள் மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆட்டிச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுடைய பிரச்சனை, இதற்காக பெரும் போராட்டம் ஒன்றும் நடத்தப்படவில்லை. ஆனால் அதில் கூட கவனம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கூர்நோக்கு இல்லங்கள் என்கிற அடிப்படையில் ஒரு கடந்த காலத்தில் இருந்த அந்த துறை என்பது குழந்தைகளுக்கான ஒரு சீர்திருத்த துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அனைத்து விதமான அம்சங்களிலும் சமூக நீதி கொள்கையின்பால் கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. வெறுமனே கூடுதல் வரி விதிப்பின் மூலமாக ஒன்றிய அரசு காட்டுகிற வழியைப் போல கூடுதல் வரி விதிப்பின் மூலமாக மக்கள் மீது சுமையை ஏற்றுகிற பட்ஜெட்டாக இது இல்லாமல் புதிய வரி விதிப்புகள் ஏதும் இன்றி மிக கவனமாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது எளிய மக்களின் நலன் சார்ந்த திட்டம், அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய திட்டம், தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நிதானமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிற ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில்? இந்த நிதிநிலை அறிக்கை என்பது 2 மிக முக்கியமான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 10க்கும் மேற்பட்ட சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் புதிய சட்டங்கள் 2. ஒன்று, தமிழகத்தினுடைய சாலைகளை தேசிய சாலைகள், நேஷனல் ஹைவேஸ் என்று சொல்லக்கூடிய தேசிய சாலைகளின் தரத்தை விட கூடுதலாக சர்வதேச தரம் வாய்ந்த சாலைகளாக உருவாக்குவதற்கு ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி என்கிற ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய நலத்திட்டத்திற்காக ஒதுக்கப்படுகிற சற்றேறக்குறைய 80,000 கோடி நிதியில சுமார் 18,000 கோடி ரூபாய் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் நலன்களுக்காக ஒதுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 25 ஆண்டு காலமாக சிறப்பு உட்கூறு திட்டம் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட இந்த நிதி முறையாக செலவழிக்கப்படவில்லை, வேறு துறைகளுக்கு மடமாற்றம் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைகள் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. 25 ஆண்டு கால இந்த எளிய மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த இவர்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி முறையாக அவர்களுக்கு போய் சென்று சேர வேண்டும். அவ்வாறு இந்த ஆண்டு செலவிடப்படவில்லை என்றால் அது அடுத்த ஆண்டிற்கு சேமிப்பு செய்யப்பட்டு அதே மக்களுக்கு இது பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பொருளாதார மேம்பாடு திட்டம், சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான ஒரு தனி சட்டம் என்று உருவாகி இருக்கிறது. இவையெல்லாம் எண்ணி பார்க்க முடியாத அண்டை மாநிலங்களில் கூட, வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் கூட உருவாகாத இந்த திட்டங்கள். ஆகவே இந்த திட்டம் ஏதோ வெறும் வார்த்தை ஜாலத்தால் உருவாக்கப்பட்டது என்று இந்த திட்டங்களின் உண்மையான மதிப்பை புரியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது மதிப்பு புரிந்தாலும் கூட அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் சொல்லுகிற விமர்சனங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு? அவர்களுடைய எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் நிறைவேற்றியதா? வேளாண் துறையை பொறுத்தவரையிலே 2 மிக முக்கியமான கோட்பாடுகளுக்கு இடையில், 2 கோட்பாடுகளும் கொஞ்சம் வெவ்வேறு புள்ளிகளில் இருக்கக்கூடிய, வடதுருவம் தென்துருவத்தை போல இருக்கக்கூடிய புள்ளிகள். ஒன்று, இயற்கை வேளாண் முறையை நோக்கிய நகர்வு. இன்னொன்று, இயந்திரமயமாக்கலை ஏற்றுக்கொள்வது. இந்த 2 எதிர்நிலை புள்ளிகளுக்கும் நடுவில் 2ஐயும் உள்வாங்கி வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தேவையான இடங்களிலெல்லாம், நெருக்கடி இருக்கிற இடங்களிலெல்லாம், உழவர் நலனை பாதிக்காத இடங்களிலெல்லாம் இயந்திரமயமாக்கல் வரவேற்கப்பட்டிருக்கிறது. அதை போலவே உற்பத்தி குறையாமல்
சாகுபடி பரப்பு குறையாமல், நவீன வளர்ச்சியை புறந்தள்ளி விடாமல் இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மிக முக்கியமான இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளலார். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிர்கள், மண்ணில் கலந்திருக்கிற நுண்ணுயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு மண்ணுயிர் காப்போம் என்று ஒரு திட்டம் வேளாண் நிதிநிலை அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக வேலிகளை நாம் கடந்து போகிற போது நொச்சி, ஆடாதொடா, வேம்பு இவைகளை எல்லாம் பார்ப்போம். இவைகளின் பாரம்பரிய மருத்துவ குணங்களை கருத்தில் கொண்டு அவற்றையும் வேளாண் நடவடிக்கையோடு இணைக்கக்கூடிய வகையிலே அந்த தாவரங்களுக்கான முக்கியத்துவம் தரக்கூடிய திட்டங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது தமிழகத்தினுடைய பாரம்பரிய அறிவு மரபை பாதுகாக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் சற்றேறக்குரிய 80 விழுக்காட்டுக்கும் மேலான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக புள்ளிவிவரத்தோடு எடுத்து சொன்னார்கள். பொத்தாம் பொதுவாக முதல் நாள் சட்டமன்றம் கூட்டப்பட்ட முதல் நாள் எந்த விமர்சனங்களை சொன்னார்களோ அதே விமர்சனங்களை கீறல் விழுந்த ஒலித்தகடை போல அவர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது மிகச்சிறப்பானது. மிக மிக குறிப்பாக சிறுபான்மையோர் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு, அரசு பள்ளிகளுக்கு தரப்பட்ட அனைத்து சலுகைகளும் விரிவுபடுத்தப்படுகிற நிலையை பார்க்கிறோம். பழங்குடி மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் அவர்களது குடியிருப்பை மேம்படுத்துவதற்காகவும் தொல்குடிகள் என்கிற திட்டம் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த மண்ணின் பூர்வகுடிகளான ஆதி திராவிட மக்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கு தனி சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல பரிணாமங்கள் நம்முடைய தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை ஒரு சிறப்பான நிதி அறிக்கையாக இருக்கிறது. மண்ணில் கவனம் செலுத்துவது மாத்திரமல்ல, விண்ணில் கவனம் செலுத்துவதும் எங்கள் கடமை என்கிற அடிப்படையில் வெள்ளம், பூகம்பம், பேரிடர் சூழல் இவைகளையெல்லாம் கண்காணிப்பதற்கான புதிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலே விண்வெளி அறிவியலோடு தொடர்புடைய புதிய நவீன மையங்கள் உருவாக்குவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அனைத்து தரப்பாரின் வளர்ச்சியையும் உள்ளடக்கிய நிதிநிலை அறிக்கையாக, சமூக நீதி தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற செயல் திட்டங்களுக்கு உயிர் கொடுக்கிற நிதிநிலை அறிக்கையாக, இந்தியாவிற்கு வெளிச்சம் தருகிற அறிக்கையாக அமைந்திருக்கிறது. இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.